ஓம் அம்மையப்பர் திருவடியே சரணம். குருதேவர் திருவடியே சரணம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுடைய ராசிக்கான கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்களுடைய ராசியான கும்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானும் யோகாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானும் இருக்காங்க. 2ஆம் இடத்தில் ராகுவும், 4ஆம் இடத்தில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் செவ்வாயும், 8ஆம் இடத்தில் கேதுவும், 10ஆம் இடத்தில் புதனும், 11ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களும் இந்த வருடத்திற்கான கிரகநிலைகளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளார்கள். 3 முக்கியமான கிரக பயிற்சிகளாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 முக்கியமான கிரக பயிற்சிகளுமே இந்த வருடம் நடக்க இருக்கு. கும்ப ராசியை பொறுத்தளவில் வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருக்காரு, அவரே மூல திரிகோண வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூடவே அதை விட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு சனி பகவானை விட மிக மிக நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும்தான். சுக்கிரனும் சனியுமே சேர்ந்து கும்பத்திலேயே இருக்கிறதுனால கடவுளுடைய அருளும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கூடவே இருக்குது உங்களுக்கு. ஆகையினால நினைத்த காரியத்தை நினைத்த நொடியில் செய்யக்கூடிய ஆற்றலும் மன உறுதியும் அதற்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கும்பராசிக்கு இந்த வருடத்தில் முழுமையான நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இதை நம்ம பார்க்கலாம். 2ஆம் இடத்துல ராகுவும் கேதுவும் 8ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவினாலும் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினாலும் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். வர்ற ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் யாருக்கும் பெருசாக எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். பொருளாதார ரீதியிலேயுமே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு மிக அளப்பரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுமே மார்ச் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வீடு இடம் சம்பந்தமான விஷயங்களில் ஜூன் மாதத்திற்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடன் சம்பந்தமான விஷயங்களில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வருடம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்கிறத முழுமையாக தவிர்த்துக்கிறது நல்லது. இருக்கிற கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீச செவ்வாயாகவே செவ்வாய் பகவான் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் வாங்கிய கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் முழுமையாக உண்டு. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். புதிதாக மட்டும் கடன் வாங்காமல் தவிர்த்து கொண்டால் போதுமானது. குடும்ப உறுப்பினர்கள் தாயார் மற்றும் தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நன்றாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு உறவு முறையிலேயே அல்லது விரும்பிய பெண்ணை மணக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கு. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளுமே இந்த வருடம் நடக்க இருக்கிறதுனால மிக முக்கியமான ஒரு ஆண்டாக கும்பராசிக்கு இந்த ஆண்டு அமைய இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை முறையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த ஆண்டு இருக்கும். ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்கும் முழுமையான நல்ல பலன்களையோ முழுமையான தீய பலன்களையோ தரப்போகிறதில்ல. அந்த வகையில் நல்ல பலன்களை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் தீமையான பலன்களை சில வழிபாடுகள் மூலமாக நம்ம தவிர்த்து கொள்ளவும் முடியும். அந்த வகையில் கும்பராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அல்லது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் சுக்கிரனுடைய தலத்திற்கு போய் சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மூலமாக இந்த வருடத்தில் முழுமையான நல்ல பலன்களையும் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றியும் காரிய சித்தியும் முழுமையாக கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.